ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் 3.0 ஆசெட் ப்ரௌசரில் நிறையவே நியூ ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆசெட் ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் அனிமேஷன் ஆசெட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிளெண்டரில் ஆசெட் ப்ரௌசருக்கான ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் டிஃபால்ட்டாகவே சில 3D ஆசெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஃபர்னிச்சர்ஸ், டெக்கரேஷன்ஸ்க்கான மாடல்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த 3D மாடல்ஸ் எல்லாமே டேரெக்டாக கர்சர் யூஸ் பண்ணி வியூ போர்ட்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த வியூ போர்ட்டில் இருக்கிற நேவிகேஷன் டூல் யூஸ் பண்ணி அந்த மாடலை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீபோர்டில் கிளிக் பண்ணிட்டு கர்சரை மூவ் பண்ணி அந்த மாடலை மூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டரோட நியூ வெர்ஷன்ல இந்த டிராக் பண்ணி டிராப் பண்ற இந்த இன்டர்ஃபேஸை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை அக்யூரேட்டா டிடெக்ட் பண்ணுது. அந்த 3D மாடல்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன ப்ராப்ஸ் எல்லாமே அந்த டேபிள் மேல பிளேஸ் பண்ணும்போது அந்த டேபிளோட சர்ஃபேஸை டிடெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ஸுக்கும் டேபிளுக்கும் இன்பிட்வீன்ல எதுவும் கேப் இல்லாம அக்யூரேட்டா பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வியூ போர்ட் ஐசோமெட்ரிக் வியூல இருக்கு. நாம இதை 3D வியூல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 3D வியூ போர்ட்டில் ஒரு மினியேச்சர் செட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சப்டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே மெட்டீரியல்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ளோர் மெட்டீரியலில் ட்ராக் பண்ணி அந்த 3D மாடலில் ட்ராப் பண்ணும்போது அதோட டெக்ஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ பிளெண்டரில் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்டரோட டாப் லெஃப்ட் கார்னரில் கர்சர் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ மறுபடியும் டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆசெட் ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த விண்டோ ஆசெட் ப்ரௌசராக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் எந்த ஆசெட்ஸுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது ப்ராஜெக்ட் ஃபைல். அதனால அதில் டிஃபால்ட்டாகவே 3D மாடல்ஸுக்கான ஆசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஆசெட்ஸ் எல்லாமே இதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ண பிளெண்டர் ப்ராஜெக்டோட ஃபைல் லொகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பிளெண்டர் ப்ராஜெக்ட், அப்புறம் அந்த ஆசெட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நோட் ஃபைலும் கொடுத்துருக்காங்க. இதில் தான் அந்த சப்டிவிஷனுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மாடலும் எந்தெந்த சப்டிவிஷனுக்கு கீழே வரணுன்றதை இந்த ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணும். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற மெனுவில் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபைல் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிற அந்த ஆசெட் ப்ரௌசரோட லொகேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிற ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆசெட் ப்ரௌசரோட ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல் லொகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் லைப்ரரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண எல்லா 3D மாடல்ஸும் இந்த நியூ ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போதும் இந்த 3D மாடல்ஸ் எல்லாமே ஆசெட் ப்ரௌசரில் சேவ் ஆயிருக்கும். இப்போ வியூ போர்ட்டில் கிரியேட் பண்ணுற ஒரு 3D மாடலை இதில் எப்படி ஆசெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீபோர்டில் Shift+A கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மங்கி மாடலை கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற அந்த விண்டோவில் அந்த மாடல் லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஆஸ் ஆசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த 3D மாடல் ஒரு ஆசெட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஆசெட் ப்ரௌசரில் யூஸ் லைப்ரரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாடல் வந்து கரண்ட் ஃபைலில் சேவ் ஆயிருக்கும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த கியூபை கூட ஒரு ஆசெட்டாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கியூப் அப்புறம் அந்த மங்கி மாடலும் சேவ் ஆயிருக்கும். இப்போ அந்த கேட்டகரியை கரண்ட்லேருந்து யூஸ் லைப்ரரிக்கு சேஞ்ச் பண்ணும்போது நாம் சேவ் பண்ண மாடல்ஸ் எதுவுமே இதில் வராது. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் ஃபைல் கேட்டகரியில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே இப்போ தான் நம்ம செப்பரேட்டாக சேவ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல்ஸ் எல்லாமே யூஸ் லைப்ரரி கேட்டகரியில் வரணும் அப்படின்னா மேலே இருக்கிற மெனுவில் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் லொகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டோட நேமை மென்ஷன் பண்ணி அந்த ஃபைல் லொகேஷனில் சேவ் பண்ணுங்கள். அந்த கேட்டகரியை கரண்ட் ஃபைல்லேருந்து யூஸ் லைப்ரரிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம செப்பரேட்டாக சேவ் பண்ண அந்த ரெண்டு மாடலும் இந்த கேட்டகரியில் சேவ் ஆயிருக்கும். இப்போ கர்சர் யூஸ் பண்ணி அந்த ஆசெட்ஸை கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம சேவ் பண்ண அந்த ரெண்டு மாடலுமே இதில் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சப்டிவிஷன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு மாடல்ஸையும் செப்பரேட்டாக சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா அன்அசைன்டு கேட்டகரியில் இந்த ரெண்டு மாடலுமே இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட் சேவ் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கான கேட்டகரியை தனியாக நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த சப்டிவிஷன்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ கேட்டகரி கிரியேட் ஆகும். அதோட நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே அன்அசைன்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த ரெண்டு மாடல்ஸையும் ஜஸ்ட் கர்சர் யூஸ் பண்ணி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு மாடலும் அந்த நியூ கேட்டகரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆசெட் ப்ரௌசர் ஒர்க் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மாடல்ஸை ஜஸ்ட் டிராக் பண்ணி வியூ போர்ட்டில் ட்ராப் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆசெட் ப்ரௌசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் பிளெண்டரை ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது லோக்கல் டிஸ்க் சியில் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் Windows+R கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் %app data % அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அகைன் பிளெண்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த விண்டோவில் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண பிளெண்டர் வெர்ஷன்ஸ் எல்லாமே இதில் சேவ் ஆயிருக்கும். அதாவது நாம யூஸ் பண்ண பிளெண்டர் வெர்ஷன்ஸோட ஆப் டேட்டா வந்து இதில் சேவ் ஆயிருக்கும். இப்போ நான் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிளெண்டர் 3.0. இதில் 2.79 2.80 இந்த மாதிரி ஓல்டர் வெர்ஷன் எல்லாமே சேவ் ஆயிருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் டிஸ்க் சியில் இந்த 3 ஃபோல்டர் மட்டும் 18.7 GB ஆக்குபை பண்ணிருக்கு. இந்த ஃபோல்டர் எனக்கு தேவையில்லை. அதாவது பிளெண்டரோட இந்த ஓல்டர் வெர்ஷனை நான் யூஸ் பண்ணலை. நான் ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த ஆப் டேட்டா லொகேஷனில் இருக்கிற இந்த ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகலை. இதை பர்மனெண்ட்டாக நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு டெலீட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுங்கள். இப்போ லோக்கல் டிஸ்க் சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 GB ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கூகுளில் பிளெண்டரோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெமோ ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த விண்டோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஸ்ப்ரைட் ஃப்ரைட் அப்படிங்கிற பிளெண்டரோட ஓப்பன் மூவியில் யூஸ் பண்ண ஒரு கேரக்டரோட போஸ்ட் லைப்ரரிக்கான ப்ராஜெக்ட் ஃபைலை அப்படியே இதில் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது டவுன்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப்பில் இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க. இதை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேரக்டரில் ஒரு பேஸ் அனிமேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே குட். இந்த லூப் அனிமேஷன் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட போஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபேஸ்க்கான போசஸ், அப்புறம் ஃபுல் பாடிக்கான போசஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற மெனு யூஸ் பண்ணி போஸ்ட் லைப்ரரி டேபை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ 3D வியூ போர்ட்டில் கர்சர் மூவ் பண்ணி வச்சுட்டு கீபோர்டில் Ctrl+Squash பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டரோட ரிகிங் சிஸ்டம் எல்லாமே விசிபிளாக தெரியும். இப்போ கீழே இருக்கிற மெனுவில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத கண்ட்ரோல் ரிக்ஸ் எல்லாமே இன்விசிபிள் ஆகிடும். இருந்தாலும் இந்த வியூ போர்ட்டில் இன்னுமே நிறைய கண்ட்ரோல் ரிக்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக இன்விசிபிள் ஆகிறதுக்கு மேலே ரைட் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வியூ போர்ட்டில் கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற போசஸை கர்சர் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணும்போது அந்த கேரக்டரில் எல்லாமே அப்ளை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஐடியா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.